Hello friends, welcome to Home Style Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான கேக் வெரைட்டி. அது வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போறோம். நம்ம இட்லில எப்படி வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி ஆவியில வந்து ஸ்டீம் பண்ண போறோம். அருமையான ஒரு மில்க் ஸ்டீம்ட் கேக் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சக்கரை வந்து இந்த அளவெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு நல்லா கேக் வந்து ரொம்ப நல்லா வரும். அதை வந்து நம்ம டம்ளரில் போட்டு வைக்க போகிறோம். அதனால டம்ளர் கேக் கூட சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா சக்கரை அரை கப் சர்க்கரையை வந்து பொடிச்சுக்கோங்க. அரை கப் லெவல்டாக எடுத்துக்கோங்க. அதை பொடிச்சது அரை கப். 3 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய், அதான் அன்சால்ட் நம்ம குக்கிங் பட்டர். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 முட்டை, சுண்டை காய்ச்சினா பால். 1 லிட்டர் பால் வாங்கிட்டிங்கன்னா இல்லாட்டி ஃபேட் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சுண்டை காய்ச்சிக்கோங்க. மைதா 1 கப், டேபிள் சால்ட் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், பால். இப்போ அதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எக் பீட்டர் இருந்ததுன்னா அதில் கூட பண்ணிக்கலாம், ஈஸியாகிடும். மெல்டட் பட்டர், வெண்ணெயை உருக்கினது 3 டேபிள் ஸ்பூன், உங்கள்கிட்ட கிளாஸ் பவுல் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா சர்க்கரை, அரை கப் சர்க்கரை பிடிச்சது. இதுவும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆகணும், நல்லா கரைஞ்சிடணும். பாலோடு சேர்ந்து நல்லா கரையிற மாதிரி நல்லா விஸ்க் பண்ணுங்க. இது விஸ்க் ஆனப்புறமா நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அப்படியே ஏன் போடுறது இல்லைன்னா உங்களுக்கு கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம நல்லா பொடிச்சு அரை கப்பை எடுத்து பொடிச்சிட்டு அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு. யார் எக்ஸ்ட்ராக்ட் வெனிலா எசன்ஸ் இருந்தால் கூட அதை கூட ஊற்றிக்கலாம். அதுவும் நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மீதி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த கேக்கை. ஒன்றும் இந்த கீழே எல்லாம் கரைஞ்சிருச்சுங்க எல்லாம். இப்போ நம்ம இப்போ மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரே பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு டம்ளரில் நல்ல நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 அளவு தான் எடுத்து ஊற்றணும். ரைஸ் ஆகில வரும், ஏன்னா பேக்கிங் பவுடர் இருக்கிறதுனால. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போய் வைக்க போகிறோம், ஆவியில். குக்கரில் இப்போ ஒரு தனி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இந்த மோல்டை அப்படியே இங்கே அடுக்கிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு 12 மினிட்ஸ் ஆகிருக்கு. ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். எம்மியாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு கேக்கு. எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம இதை மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு கேக். இப்போ அதை நான் வந்து கொஞ்சம் ஆறுனப்பமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. இப்போ கத்தி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே ஒட்டலைன்னா குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி லைட்டாக அப்படி உள்ளே விட்டு இல்லாட்டி ஆற விட்டுட்டு தட்டினீங்கன்னா கூட வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக உள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். மோல்டு டிமோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது கேக்கு. இப்போ நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள் எப்படி நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் உங்களுக்கு. சுட சுட உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சுட்டு சாப்பிடலாம். நான் உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு இதுலேருந்து இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. சூப்பரான ஸ்டீம்டு மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பரான டம்ளர் ஸ்டீம்டு மில்க் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு நான் குட்டி கப்ஸ் இல்லைன்றதுனால டம்ளரில் போட்டு உங்கள்கிட்ட அழகாக மோல்டு இருந்ததுன்னா கூட மோல்டில் கூட அதே மாதிரி நெய் தடவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஜஸ்ட் 12 minutes to 15 minutesக்குள்ளே உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னா. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.